வணக்கம் மக்களே, நான் இன்னைக்கு எங்கே வந்திருக்கேன் அப்படின்னா நம்ம பெங்களூரில் இருக்கிற விஸ்வேஸ்வரையா இண்டஸ்ட்ரியல் அண்ட் டெக்னாலஜிக்கல் மியூசியம். இது எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம கப்பன் பார்க் பக்கத்தில் இருக்குது. இது 1962 பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவரால் பாரத் ரத்னா சார் விஸ்வேஸ்வரையா அவரோட நினைவாக இந்த பில்டிங்கை வந்து கட்டியிருக்காங்க. இந்த மியூசியம் ஆக்சுவலாக என்னடான்னா இண்டஸ்ட்ரியல் ரிலேட்டடாகவும் எக்கச்சக்கமான குழந்தைங்களுக்கு பார்க்குறதுக்கும் தெரிகிறதுக்கும் கற்றுக்கிறதுக்கும் ரொம்ப வித்தியாசமான நிறைய விஷயங்கள் இருக்கிற ஒரு மியூசியம். இவர் தான் அந்த பாரத் ரத்னா டார் விஸ்வேஸ்வரையா. இப்போ நம்ம போயிட்டு இருக்க இடம் தான் இன்ஜின் ஹால். இந்த என்ட்ரன்ஸில் இருக்குது. இது ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா 100 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ பிலோ வந்து 5 yearsக்கு டிக்கெட் கிடையாது. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஏறின உடனே டைனோசர் வச்சுருப்பாங்க. அதோட எவல்யூஷன் இருக்கும். அது என்னது? நாங்கள் என்ன பார்த்துட்டு இருக்க? அது என்ன பண்ணிட்டு இருக்கு? ஓகே, ஒன்றும் பயமா இருக்காதா டைனோசர் பார்த்தா? பயமே இல்லை, சும்மா தான் நிற்கிது. அது அனிமேட் பண்ண பாரு, மூவ் பண்ண பாரு. அதுக்கு வாயெல்லாம் ஓப்பன் பண்ணும். ஆனால் சத்தமே கொஞ்சம் கேட்காது. கேட்குமே, அங்கிட்ட மூவ் பண்ணுது பாரு. பத்தியா ஜா க்ளோஸ் பண்ணுதா? இப்போ நீங்கள் பார்க்குறது அங்கே இருக்கிற ரைட் பிரதர்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ண அந்த ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டோட மாடல் டிசைன் தான். அது கீழே பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஜின்ஸ் இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது சிம்பிள் மிஷின்ஸ். ட்ரை பண்ணி பாரு. லிவர், இப்போ ஃபஸ்ட்டில் பார்க்குறது லிவர். இங்கே குழந்தைங்களுக்கும் சரி பெரியாளுக்கும் சரி ஒவ்வொரு அந்த ஃபங்க்ஷன்ஸும் அந்த மெக்கானிசத்தை பற்றியான நிறைய டீட்டெயில்ஸு உங்களுக்கு தெரியறதுக்காக ரொம்ப வசதியாக இருக்கும். ஒரு லிவரோட பர்பஸ் என்னது? இது நீங்கள் பார்க்குறது டைப்ஸ் ஆஃப் லிவர். இப்போ பார்க்குறது வீல். இது என்னன்னு தெரியுமா? வீல் பார்த்தியா? நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஸ்டீரிங் பண்றியா? என்ன பண்ணுது? வெயிட்டா இல்லையா? வந்துருச்சா? ஓகே. இன்க்ளைன்ட் பிளேன். ட்ரை பண்ணி பாரு. இது இழுக்கணும். இது பாரு. இது இப்போ நான் ஹெல்ப் பண்ணி தரேன். ரெண்டு நிமிஷம் இழுக்கிறியா? வெயிட் பார்த்தியா? அது அதிகமாவோ கொஞ்சம் அதிகமா. இப்போ நீங்கள் பார்க்குறது ஸ்க்ரூவால் உள்ள மெக்கானிசம், ஸ்க்ரூ டூல்ஸ். இப்போ நீங்கள் பார்க்குறது கியர், டைப்ஸ் ஆஃப் கியர். ஸோ இந்த ஒவ்வொரு கியரோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும் அது வந்து நமக்கு வந்துட்டு பார்க்குறதுக்கும் அது நம்ம ஆப்ரேட் பண்ணுறப்ப நமக்கே அது வந்துட்டு ஒவ்வொரு பேரோடு போட்டிருப்பாங்க. ஸோ ஆட்டோமொபைல் ரிலேட்டடாக இல்லை மெக்கானிசம் இன்ஜினியரிங் ரிலேட்டடாக படிக்கிறவங்களுக்கு இந்த மெக்கானிசம் பார்க்குறதுக்கு ரொம்பவே அவங்களுக்கு நாலேஜ் ரொம்பவே கொடுக்கும் அவங்களுக்கு. நீ இதை ப்ரெஸ் பண்ணதானே? அப்படியா? எனக்கு அந்த ரெண்டே ரெண்டு தான் ப்ரெஸ் பண்ணி அந்த மூணு ப்ரெஸ் பண்ணி முடியலையா? ஆமாம், அந்த ரெண்டே ரெண்டு தான் முடியுது. இப்போ நீங்கள் பார்க்குறது புள்ளி. சீக்கிரம். ஸோ ஒவ்வொன்றுலையுமே வெயிட் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த புள்ளியோட டிசைன் மாற மாற அதோட வெயிட் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதுலேயே போட்டுருக்கு. நீ எப்படி எடுத்து பார்த்தது? அது இழுத்துட்டே இருக்கு. அந்த எல்லாம் அதில் வரல. அந்த அந்த வெயிட்னால எனக்கு அந்த லாஸ்ட்டு தான் எனக்கு அப்படியா? முடியுதா? கீழே பாப்பா, நான் ஹெல்ப் பண்ணுறேன். பண்ணி அடுத்தது ஸோ நான் போன டைம்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கூலில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பிள்ளைங்க நிறைய வந்திருந்தாங்க. அது இல்லாமல் நிறைய பேரண்ட்ஸோட பிள்ளைங்களோட நிறைய பேர் வந்திருந்தாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது மெக்கானிசம். என்ன தெரியுமா? எல்லாத்தையுமே கீழே பார்த்தீங்கன்னா பட்டன்ஸ் இருக்கும். நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த மெக்கானிசம் நீங்கள் ஃபுல்லாகவே பார்க்கலாம். ஸோ அது ஒவ்வொரு அந்த எக்யூப்மெண்ட்ஸோட அந்த ஃபங்க்ஷன்ஸை நீங்கள் பார்க்கலாம். வீல் சுற்றுறது,
ட்ராக்லிங், பப்ளிக் கிராஸ் ஸ்லைடர், கேம். அதெல்லாம் போட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது கேம். என்னது அது ஒரு பட்டன், ஒரு பட்டன், ஒரே ஒன்று, ஒரே பட்டன். ஒரே பட்டன் தானே? அப்புறம் நீ எப்படி ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கு? ஒன்றே ஒன்று தான். இப்போ நீங்கள் பார்க்குறது செயின் ட்ரைவ். இப்போ நம்ம காருக்குள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா செயின் ட்ரைவ் இருக்கும். ஸோ டைப்ஸ் ஆஃப் செயின் எல்லாம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது ஒன்று தான் இருக்கும். நான் ஒன்றே ஒன்று தான் தருவேன். ஏன்னா இப்போ நீங்கள் பார்க்குறது பெல்ட் ட்ரைவ். இது என்ன தெரியுமா ஹேனா? இந்த பெல்ட் இந்த பட்டன் பிரஸ் பண்ண இம்பா சுத்திட்டே. ஆமாம், நிறைய பெல்ட் இருக்குது பார்த்தியா? ஆமா ஆமா. இதெல்லாம் எங்கே தெரியுமா இருக்கும்? காருக்குள்ளெல்லாம் இருக்கும், கார் இன்ஜின்ல எல்லாம் இருக்கும். நீங்க வீடியோவில் சொல்லிட்டு இருப்போமே எனக்கு தெரியும். இப்போ பார்த்தி இதான் கிளாக்கு, ஆமா பெண்டுலம் கிளாக். ஆமா. இந்த இதான் கிளாக் உள்ள போகும். இதான் மெக்கானிசம். அது மூவ் பண்ணுறது பார்த்தியா? ஆமா. இந்த டிக்டாக் ஒரு பாட்டு வரும். ஆமாம். அதே மாதிரி இது வந்து இந்த இது மாதிரி நிறைய மெக்கானிசம் நம்ம அதை கிளிக் பண்ண வந்துட்டே இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது கியர். சும்மாவே இருக்கும். நான் ஒன்றும் பண்ண. இது எங்கே தெரியுமா இருக்கும்? கார் இன்ஜின்குள்ளே இருக்கும். ஆமா. நான் ஒன்றும் பண்ண. ஏன் ஒன்றும் பண்ண முடியாது? இப்போ நீங்கள் பார்க்குறதா பட்டனே இல்லையே. அந்த ஓவரால் இன்ஜின் ஹாலோட வியூ. இந்த கேம் இதுல ஒரு கேம் இது என்ன பண்ணிட்டு இருக்க? நான் விளையாடிட்டு இருக்கேன். அது என்ன பால் கீழே வருது பார்த்தியா? நம்ம அந்த இப்படி அந்த ஒரு பட்டன் பிரஸ் பண்ணா பால் தூக்கி மேலே போயிடும். இந்த பால் விட்டு ஓ, ஆமாம், மேலே எடுத்து போகுது. நான் சொன்னேன்ல அதே மாதிரி தான் போய் மேலே போகும். மேலே போய் என்ன பண்ணும்? அப்படி வரும். அந்த இப்படி ஆடி ஆடி வருமா? பண்ணாது. ஃபுல்லாக மேலே போய் சுற்றிட்டு அது கீழே வரும் தானே? ஆமா. அந்த எப்படி அந்த இன்னொன்று அந்த நார்மல் லேட்டோலாம் போய் கீழே வரும். மேலே போயிடுச்சு. ஆமா. நான் சொன்னேன்ல அங்கே போகும் பாருங்க. ஆமாம், ரெண்டாக ஸ்ப்ளிட் ஆயிடுச்சா? ஒன்று இந்த பக்கம் போயிடுச்சு, ஒன்று அந்த பக்கம் போயிடுச்சு. இந்த ஸ்பீடாக இருக்கிறதால அந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் இப்படி போயிடும். இப்போ நீங்கள் பார்க்குறது சந்திராயன் 3 நாசாவோட அந்த மிஷன். இது மூணுக்கு வந்துட்டு சந்திராயன் 3 போயிடுச்சுல. ஸோ அதோட ரிப்ளிக்கா அந்த ரோவர் அண்ட் லேண்டர் ரெண்டையுமே வச்சுருக்காங்க. அதோட கண்ணாடி கொடுப்பாங்க. நம்ம அதை பார்த்துக்கிட்டோம் பார்க்கலாம். அது மூணு மாதிரி இதுதான் அந்த லேண்டர். மற்ற எப்படி glow ஆகும். மூணில் போய் லேண்ட் ஆனது எப்படி இருக்குமோ அதுக்கு அப்படியே வந்து ரெப்ளிக்காவாக வச்சுருக்காங்க. இந்த ஏலியன்ஸ்லாம் அப்படி போகல அது மாதிரி. இது எனக்கு ஏலியன்ஸ் ஆகுது. இது வந்துட்டு லேண்டர். அதில் தான் ஏலியன்லாம் போகும். இதில் போகாது. உனக்கு யார் சொல்லி கொடுத்தா ஏலியன்லாம்? அதில் தான் ஏலியன். அங்கே என்ன சுற்றிட்டு இருக்க? ஆ அது என்னது சுற்றிட்டு இருக்க? அது அந்த பால் அந்த கேம் விளையாடணும்ல அதோட பால் இந்த கேம். இது வந்து 1916ஓட சென்டினல் வேகன். இப்போ நீங்கள் பார்க்குறது இன்ஜின் ரூமில் இருக்கிற இன்ஜினோட பேர் நேஷ்னல் ஆயில் இன்ஜின். இது பார்க்குறதுக்கு அவ்வளோ பெருசாக இருக்குது. ஸோ இதே மாதிரியான எக்கச்சக்கமான இன்ஜின்ஸ் நிறையவே சுற்றியுமே இருக்குது. விதவிதமான ஸ்டீம் இன்ஜின்ஸ், விதவிதமான டீசல் இன்ஜின், பெட்ரோல் இன்ஜின். ஸோ எல்லா மெக்கானிசம் இன்ஜின்ஸ் நீங்கள் பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது மிரர்லெஸ் டீசல் இன்ஜின். இந்த மாதிரியான ஏகப்பட்ட இன்ஜின்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இதில் ஸ்டீம் இன்ஜின்மே நிறையவே இருந்துச்சு. ஸோ சுற்றியுமே அந்த ஹால் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலுமே உங்களுக்கு இன்ஜின்ஸ் நிறையவே நீங்கள் பார்க்கலாம். ஸோ நான் பார்க்காத நிறைய இன்ஜின்ஸுமே நான் நிறையவே பார்த்தேன். ஸோ ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் படிக்கிற பசங்களாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், அவங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி இன்ஜின்ஸ் பார்க்குறப்போ இல்லை இந்த மாதிரி என்ன பண்ற? வெஹிக்கிள்ஸ் பார்க்குறப்போ அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். என்னது? இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க ஹேனா? அந்த பட்டன் பிரஸ் பண்ணா சுத்தம். இது என்ன தெரியுமா? அந்த அந்த அப்படி இந்த ஃபார்ம்ல அப்படி சுத்தம். அதில் தண்ணி வந்துச்சுன்னா அதுலேருந்து கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகி விண்ட் எனர்ஜி. ஓகேவா? இது மேலேருந்து சுற்றியாச்சுன்னா கரண்ட் வரும். இப்போ நீ பார்க்குறது வந்து ஹைட்ரோ பிளான்ட். இங்கே வந்துட்டு தண்ணி வந்துச்சுன்னா
அதெல்லாம் கரண்ட் வரும். சுத்தினா கரண்ட் வரும். நீங்கள் என்ன பண்ணிட்டு அது இந்த பட்டன் வாட்டர் பவர். இதெல்லாம் இந்த அங்கேயே தண்ணி வருது பாரு. தண்ணி வருதா? தண்ணி வந்தோடனே இங்கே சுற்றுது இல்லை, சுற்றினோடனே இங்கே கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேயா? இப்போ நீங்கள் பார்க்குறது தான் இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ண சுத்தும். ஆமாம், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டீம் இன்ஜினோட மெக்கானிசம்ஸ் நிறையவே அங்கே வச்சுருக்காங்க. இது வந்து நான் இந்த பட்டனே ப்ரெஸ் மேலே சுற்றுது பார்த்தியா? இந்த சத்தம் கேட்டுட்டே அப்படியா? இந்த இன்ஜின்லாம் நம்ம வழக்கமாக பார்த்துருப்போம். நம்ம லாரியில், காரில் இது மாதிரிலாம் இன்ஜின்ஸ் பார்த்துருப்போம். ஆனா இதுல ஒண்ணு இதுதான் இதுதான் பெட்ரோல் இன்ஜின். ஒன்றும் தெரியுமா? தெரியாது. இது வந்துட்டு ரேடிக்கல் ஏர்கிராஃப்ட் இன்ஜின். ஸோ இப்போ ஏவியேஷன் படிக்கிற பிள்ளைங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஏர்கிராஃப்ட் இன்ஜின்ஸு இப்போது ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரியான ஸ்பேஸ் ஃப்ளைட்ஸோட இன்ஜின்ஸ் பார்த்தாச்சுன்னா ரொம்பவே அவங்களுக்கு ஐடியாஸ் கிடைக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது ட்வின் ரோ ரெடிக்கல் ஏர்கிராஃப்ட் இன்ஜின். இந்த மாதிரியான இன்ஜின்ஸ் நிறையவே அங்கே சுற்றியுமே வச்சுருந்தாங்க. ஸோ பார்க்க எனக்கே அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ நிஜமாகவே படிக்கிற பிள்ளைங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இப்போது நீங்கள் பார்க்குறது மெரைன் இன்ஜின். இந்த இன்ஜின் பார்க்க கொஞ்சம் பெருசாகவே தான் இருந்துச்சு. பார்த்தியா? ரொம்ப பெருசாக கொஞ்சம் சின்னதா? இதுதான் மெரைன் இன்ஜின். எனக்கு அதை பார்க்க கீபோர்ட் மாதிரி இருக்கு. கொஞ்ச நேரம் அதை வந்து நான் உங்களுக்கு கூப்பிட்டேன். இதை பார்த்தோம். இது என்னது? எங்கே என்ன பண்ணிட்டு இருக்கு? அது தொட்டுட்டு இருக்கேன். நான் கொஞ்ச நேரில் தொட்டுட்டு இருக்கேன். அதுக்குள்ளே நீங்கள் திட்டினா கொண்டே ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் அச்சோ. அடுத்து நான் திருப்பி அது பண்ணிட்டு இதை பண்ணி. ஸோ குழந்தைங்களெல்லாம் கூப்பிட்டு போனாங்கன்னா நிஜமாவே பார்த்து ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. இன்ஜினோட வேல்வ், ஸ்டீம் வால்வ்ஸ் நிறைய மேலே போகிற இடம் இருக்கானா இதெல்லாம் போடலாம். இங்கே போகலாம் பாரு. இப்போ நீங்கள் பார்க்குறது ரோல்ஸ் ராய்ஸோட நான் ஏறிட்டேன்னா உங்களுக்கு தெரியல. ஜெட் இன்ஜின் ஒன்று. ஆமாம், ஆனால் நான் அந்த மேலே ஏறினேன். அதோட இதை வச்சு கேட்டோம் மேலே. அப்படியா? ஆமாம், ஆனால் உங்களுக்கு தெரியல. நீங்கள் கீழே நீங்கள் போகலான்னு சொன்னோன்னே தான் நான் கீழே இறங்கி வந்தேன். பார்த்தியா எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தியா? ஆமாம், இது வந்து அந்த தண்ணியில் பண்ணி சுத்தம். இதுவா? ஆமாம், சுத்தலாம். நான் அது பூ மாதிரி நீ ட்ரை பண்ணி பார்த்தியா? சுத்துச்சா? சுத்தலை. அப்படியா? ரொம்ப பெருசாக இருக்குல்ல, ஆனால் சுத்தாது. எதனாலயா? அப்படியா? சுற்றிக்கிட்டே இருக்கும். ஆமாம். இது பார்த்தியா? ஆமாம், தண்ணி அந்த பைப்ல போயிட்டே கீழே போயிடும். ஆமாம். இதுவும் என்னது? இந்த ஹால் ஃபுல்லாகவே நம்ம சுற்றணும் அப்படின்னா இந்த மாதிரியான இன்ஜின்ஸை நீங்கள் ஃபுல்லாகவே எந்த பக்கம் பார்த்தாலும் ஃபுல்லாக. இது சும்மா வச்சிருக்காங்க. ஏய், அது இன்ஜின் தானே அது? இது சும்மாவே இருக்கு. நான் உள்ள இப்போ நீங்கள் பார்க்குறது பெட்ரோல் இன்ஜின். பெட்ரோல் இன்ஜினோட அந்த இன்ஜினோட ஃபங்க்ஷனை வந்துட்டு அங்கே வச்சுருப்பாங்க. அப்பா, நீங்க ஒரு வீடியோ மிஸ் பண்ணிட்டீங்கப்பா. இல்லையே, ஆமா, இதை பெட்ரோல் இன்ஜின் பாரு. நான் பார்த்தேன். இதுதான் வந்து 4 ஸ்ட்ரோக் இன்ஜின். இந்த 4 ஸ்ட்ரோக் இன்ஜினோட பெட்ரோல் இன்ஜினோட ஃபங்க்ஷனுமே வச்சுருப்பாங்க. அதே மாதிரியே டீசல் இன்ஜினோட ஃபங்க்ஷன் வச்சுருப்பாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது நம்ம இன்ஜின்ஸில் இருக்கிற பிஸ்டன். இப்போ நீங்கள் பார்க்குறது ஸ்பார்க் ப்ளக்கு. ஸோ எக்கச்சக்கமான டிசைனில் உள்ள விதவிதமான ஸ்பார்க் ப்ளக் வச்சுருந்தாங்க. அங்கே என்ன பண்ணிட்டு இருக்க? சும்மா இந்த பட்டனை பிரஸ் பண்ணிட்டேன். இன்ஜின் சுற்றுது பாரு. ஆமா, நான் நிறைய வீடியோ தான். அங்கே ஒரு இன்ஜினையே கட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அது கியர் பாக்ஸு இன்ஜின்ஸ் வேலை செய்கிறத நீங்கள் அப்படியே பார்க்கலாம். இது என்ன தெரியுமா? அந்த மேலே போனோடனே அது நிப்பாட்டிடுவேன். அங்கே என்ன பண்ணிட்டு இருக்க? அமுக்கிட்டே இருக்க. இப்போ நீங்கள் பார்க்குறது டீசல் இன்ஜினோட மெக்கானிசம்.
ஸோ பெட்ரோல் இன்ஜின்லேருந்து டீசல் இன்ஜின் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். மேலே போய் நிப்பாட்டிட்டேன். ஆமாம். இப்போ நீங்கள் பார்க்குறது ஃபியூல் இன்ஜெக்ஷன். ஸோ டீசல் இன்ஜினுக்கு முக்கியமானது ஒன்று இது. இது என்னது? ஃபியூல் இன்ஜெக்டர். இது அமுக்கிச்சு. இதான் இது எனக்கு அந்த இது நான் அது என்ன பண்ண சுற்றுதுன்னு. இப்போ நீங்கள் பார்க்குறது டைப்ஸ் ஆஃப் அந்த இன்ஜினோட பிஸ்டன்ஸ். ரேடிக்கல் இன்ஜின், அப்போஸ்ட் பிஸ்டன் இன்ஜின், 4 சிலிண்டர் இன்லைன் இன்ஜின். ஸோ ஒவ்வொரு டைப்ஸ் ஆஃப் இன்ஜினோட அந்த பிஸ்டன்ஸோட ஃபங்க்ஷன். சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின். ஸோ இந்த இன்ஜினுக்கு உள்ளாடி வந்துட்டு இந்த பிஸ்டனோட மூவ்மெண்ட்டை வந்துட்டு நீங்கள் இங்கே பார்க்கலாம். வி டைப் இன்ஜின். இப்போ நீங்கள் பார்க்குறது ஹாட் ஏர் இன்ஜின். ஸோ இது ஆக்சுவலாக என்னன்னா ஃபேன் மாதிரி இருக்கும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஃபயர் பண்ணியாச்சுன்னா அதுலேருந்து அந்த பிஸ்டன் மாதிரி சின்னதாக ஒன்று ஒர்க் அவுட் பண்ணோம். ஓடும். அங்கே மேலே எங்கே போயிட்டுருக்கு? அதனால அந்த இன்னொன்று இடம் மேலே லெஃப்டில் பார்த்தீங்கன்னா என்ன தெரியுமா இருக்கு? அங்கே அம்மா லேத். டைனோசர் லேத் இருக்கு. இதான் லேத். அதே மாதிரியே நீங்கள் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நிறைய இந்த பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் யூஸ் பண்ணுற பழைய காலத்தில் யூஸ் பண்ணப்பட்ட அந்த பிரிண்டிங் மிஷின் இருக்கும். இது என்னதுங்க ஹேனா? இது அந்த பின்ன ரெண்டு பால் பென். பால் பென்னா? ஆமாம். இந்த இப்படி பால். ஸோ நம்ம யூஸ் பண்ணுற அந்த டெய்லி யூஸ் பண்ணுற அந்த பால் பென்னோட ஃபங்க்ஷனை வந்துட்டு அங்கே போட்டிருக்காங்க. ஆமாம். நீ என்ன பண்ணுறாங்க? அது வந்து பிரஸ் 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 பிரஸ். அப்படி என்ன பண்ண ப்ரெஸ் பண்ண உடனே அது கொஞ்சம் முன்னாடி வந்துட்டு ஃப்ரெண்டில் வருதா? ஃப்ரெண்ட்ல ஆமாம். ஃப்ரெண்ட்ல பண்ண அந்த அந்த பென்னு என் கையில் வந்து ஒட்டுற மாதிரி இருக்கும். இது லாக். அந்த கீ திருப்பி அது திருப்பி இருக்குல்ல. இப்போ லாக் ஓப்பன் பண்ணால் உள்ளே எப்படி அது ஃபங்க்ஷன் ஆகும்னு சொல்லி நம்ம அங்கே பார்க்கலாம். இதான் பார்த்தே இல்லை. இப்போ நீங்கள் பார்க்குறது சுவிட்ச். ஸ்விட்ச். இது அந்த ஆன் பண்ண முடியாது. அந்த லைட் அதுலேயே எரிஞ்சிடும். ஆமாம். இப்போ நீங்கள் பார்க்குறது பம்ப். தண்ணி போ அந்த இப்படி சுத்தர் சீக்கிரம் ஸோ மோட்டருக்குள்ளாடி சுற்றியாச்சுன்னா தண்ணி வரும்ல, அந்த ஃபங்க்ஷன் இருக்கும். அதே மாதிரி நம்ம நீ இதை அடிச்சு தானே நம்ம அடிச்சேன். இதில் அங்கே என்ன பண்ணிட்டு இருக்கு? தண்ணி எடுத்துட்டு தண்ணி வருதா? சுத்தி 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 சுத்திட்டு இருக்கேன். தண்ணி வருதா? இங்கே வருது. எங்கே வரலையா? வருது. இங்கே வருது. அங்கே தண்ணி போயிட்டு இருக்கு பாரு. சுத்தி சுத்தி அந்த அந்த இந்த ப்ரெஸ் எங்கேயோ ப்ரெஸ் பண்ணுறேன். எனக்கு அந்த இருட்டாக இருக்க இடம்னு தெரியல. அந்த பின்னாடி இருந்தா. இப்போ நீங்கள் பார்க்குறது டேப்பு வால்வு. இது வந்து எப்படின்னா ஒரு சிப்போட ஃபங்க்ஷன் அப்படின்னு. ஜிப்பு ஜிப்பு. ஆமாம். அது க்ளோஸ் ஆகுது பார்த்தியா? க்ளோஸ் ஆகுது, ஓப்பன் ஆகுது. அந்த ஸ்டீரிங் அந்த அந்த ஸ்டீரிங்கை திருப்புனா அந்த அப்படி மேலே கீழே மேலே கீழே மேலே கீழே மேலே கீழே போயிட்டு இருக்கோம். ஆமாம். அந்த ஏபிசிடிலே அது இப்படி வரல அது. அப்படியா? ஆமாம். அந்த அந்த ஒயில வரல ஒயில். ஆமாம். இந்த லெட்டர் இது வரும். இது வந்துட்டு ஒரு வெயிட் மிஷினோட ஃபங்க்ஷனை போட்டிருப்பாங்க. ஸோ கீழேயுமே அந்த வெயிட் மிஷின் வச்சுருப்பாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு கேமராவோட அப்பக்சர், அது எப்படி வேலை செய்யும், அந்த லைட்டோட போகிறத கண்ட்ரோல் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு அங்கே வச்சுருக்காங்க. ஸோ கேமராஸு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களுக்கு பார்த்தா ரொம்பவே புரியும் அது. இப்போ நீங்கள் பார்க்குறது சீட் பெல்ட். நம்ம காரோட சீட் பெல்ட்டோட ஃபங்க்ஷன் இதுதான். சீட் பெல்ட் இப்படி போடுவாங்க பார்த்தியா? நம்ம சுத்திரியை இழுத்தாச்சுன்னா அது சுத்தம். அந்த அந்த ஸ்மால் இந்த ஸ்டீரிங் திருப்புற மாதிரி. ஆமாம். அந்த இதுதான் ஒரு சீட் பெல்ட்டோட ஃபங்க்ஷன். அதை தாண்டி நம்ம வெளியே வந்தோம் அப்படின்னா மேலே போனோம்னா குழந்தைங்களுக்கான இந்த சயின்ஸு ரிலேட்டடான ஒரு ஃபன் ஏரியா இருக்குது. எனக்கு அது இந்த கீபோர்டை வாசிச்சு எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கீபோர்டை இப்போ நீங்கள் பார்க்குறது மியூசிக் இந்த இயர். இதில் நீங்கள் வந்துட்டு அந்த மியூசிக்கை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எப்படி இருந்துச்சு அந்த மியூசிக்கு? ரொம்ப அழகாக இருந்துச்சு. உனக்கு எப்படி தெரியும் மியூசிக்? எனக்கு அது அந்த எனக்கு பிடிச்ச மாதிரி அந்த சத்தமே கேட்குது எனக்கு. கேட்குது. இந்த மாதிரி ஏகப்பட்ட குழந்தைங்களுக்காக விளையாடுறதுக்கான நிறைய ஸோ இந்த ஃப்ளோர் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் நிறையவே பார்க்கலாம்.
தூக்கி போட்டோட என்ன ஒரு பற்றியா ஜம்ப் பண்ணுறது அந்த மேலே போயிட்டு அந்த கீழே போதாங்க இந்த ஃபர்ஸ்ட் பண்ணி எனக்கு அது செகண்டுக்கு தான் ஃப்ரீ ஆகும். இதில் வந்து ரெண்டே ரெண்டு அதில் எல்லாம் இது இந்த இது வந்து சாண்டு சாண்ட் ஆர்ட்டா நீ என்ன பண்ணிட்டு இருக்க அதில் மண்ணெலாம் உள்ள போட்டு போட்டாச்சுன்னா சாண்ட் ஆர்ட் பண்ணலாம் ஆமாம் இப்படி பண்ணி இப்படி அது வரும் அந்த வருது பார்த்தியா சாண்ட் ஆட்டு இந்த மாதிரி இல்லை. ஐயோ நம்ம ஃப்ரெண்ட்ஸா நிறைய பேர் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க உனக்கு அவங்க சும்மா விளையாடுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த டிசைன்ஸை வச்சு நம்ம அதில் அரேஞ்ச் பண்ணிட்டு இந்த ஷேப்ஸு உனக்கு எப்படி தெரியுது ஷேப்ஸு தெரியாது. அந்த லாஸ்ட் பெக்கிலல்ல இந்த ரெண்டு சேமாக தான் வச்சுருக்காங்க. இது நம்ம என்ன பண்ணணும் இந்த அந்தோட ஷேப்பில் வச்சுருக்கோம். ஷேப் எடுத்து உள்ளே வச்சா அது கரெக்டாக இருக்கும் அதோட 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 அந்த அந்த ஷேப்பு நான் கரெக்டாக இருக்கிறேன்னு தப்பாக இருக்கேன் எனக்கு தப்பு தப்பாக வைக்கிற தெரியுமா தெரியாதா எனக்கு தெரியல இப்போ தப்பு தப்பாக வச்சுட்டு தப்பாவா உங்களை பார்த்துட்டே இருக்கு இப்படி கரெக்ட் தான். அம்மா ஹெல்ப் பண்ணி தராங்க அவன் எனக்கு தப்பாக தான் வைக்கிறான் எனக்கு தெரியல. இதுக்கப்புறம் தெரியுமா சரி இது மாதிரியான ஷேப்ஸ் ஃபுல்லாகவே இதில் ட்ரை பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும் நான் திருப்பியும் பண்ணி சொல்லி எடுத்துட்டேன். எப்படி நீ கரெக்டாக சுற்றி வைப்பாரு லாஸ்ட் செகண்ட்ல பண்றப்ப எனக்கு வரவே செய்யல. அப்படியா ஆமா இது வந்துட்டு ஷேப்ஸு அந்த ஷேப்ஸ்லாம் வந்து போட்டு அந்த உள்ள போவோம் அந்த பண்ணோம். ட்ரையாங்கிள் ஸ்கொயரு சர்க்கிள் அந்த உட்டனை வந்துட்டு அந்த ஒரு ஆப்ஜெக்டை வச்சு நம்ம வந்து இந்த 3 இதுக்குள்ளடியும் கொண்டு வரலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரையாங்கிள் இதுவும் அதே மாதிரி தான் ஸ்கொயரு க்ராஸ் சர்க்கிள் கிராஸ் பண்ணல நீ பண்ணி கிராஸ் பண்ணேனா பண்ணிருக்கீங்க நான் சர்க்கிள் பண்ணிட்டேன் கிராஸ் பண்ணல ஆமாம் கிராஸ் ஸ்கொயர் பண்ணிட்டேன் நான் ஸ்கொயர் பண்ணிட்டேன் சார் ஸ்கொயர் க்ராஸ் பண்ணிட்டேன் இது என்ன தெரியுமா கியூப்னு நினைக்கிறேன் வெளியே போட்டு ஆமாம் நம்ம இது சுத்த அது என்ன அது சுத்த அது வெளியே வருது பற்றியா ஆமா அடுத்து அந்த திருப்பி வச்சுட்டு போடுறப்ப அது உள்ள போயிடும். அப்படியா அது இப்படி சும்மா அதிலே போட்டிருக்கோம். நான் அதை சுத்திட்டே சுத்தே 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 டயர்டாகவே இல்லையா உனக்கு செகண்ட் ஃப்ளோர் தான் போயிடும். இது பார்த்தியா இது நம்ம ரேபிட் வந்துச்சு டக்கு வந்துச்சு ஆமாம் அதை ப்ரெஸ் பண்ணோடனே டக்கு டக்கு வந்துச்சு ரேபிட் வந்துச்சு இது நம்ம சுற்றி விட்டாலுமே அது அப்படியே மேலே ஏறி வரும் பார்த்தியா அது ஸ்லோப்பாக இருந்தாலும் அந்த மெக்கானிசம் வந்துட்டு இது ஆக்சுவலாக ஒரு சயின்ஸில் ஒரு இது அதோட பேர் மறந்துச்சு உனக்கே தெரியல அங்கே பாரு கலர் தெரியுது பாரு கலர் ஷேடோஸ் நீ 3 கலரில் தெரியுற எல்லோ பிங்க் ப்ளூ கலரில் தெரியுது 3 கலராக தெரியுது பற்றியா அங்கே என்ன டான்ஸ் ஆடிட்டுருக்கியா வாங்க போதும் அடுத்த இடத்துக்கு போகலாம்
இது இந்த ஃப்ரூட்ஸ் தான். இங்கே ஒரு தலை தெரியுதான்னு பார்ப்போமா? இங்கே தலையே காணுமே. ஒன்றும் வரவே இல்லை. அங்கே கேப் தெரியுது. தெரியுது கேப்பு. ஃபேஸை காணோம். ஐயோ இது யாரு? அம்மா. அம்மாவா? அந்த உள்ள போறதுன்னு தெரியாது என் டிஸ்பிளே. அங்கே பாரு ஒரு அம்பர்ல சுத்திட்டு பாரு. இது வந்து பேராபாய்ட. இது அந்த பால் போடுறது அந்த தண்ணி மாதிரி நீந்தி ஆமா. இது நல்லா இருந்துச்சுல்ல நம்ம. ஆமா அந்த நிம்மதி நல்ல ஜாலியா இருந்துச்சு. சில டைம் நம்ம கையெல்லாம் இப்படி மாட்டி. ஏய் வந்துருச்சானா? வருது பத்தியா? ஆமா. இந்த மாதிரியான ஃபன் ஆக்டிவிட்டீஸ் ஃபுல்லாகவே இந்த ஃப்ளோரில் நிறையவே இருக்குது. நம்ம இதோட நிறைய மேலே போகிற ஸ்டெப்ஸ்லாம் போகும். ஆமாம். லெஃப்ட்டில் இருந்து தான் இது இப்போ இந்த பக்கம் வந்துச்சு பத்தியா? ரைசிங் பபிள்ஸ். இங்கே இருக்கிற இந்த பம்பை நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அது என்ன லிக்விடுன்னு தெரில. பட் ஆனால் அந்த பபிள்ஸ் போகிறதுக்கே அந்த ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் இருக்கும். நம்ம அவ்வளோ ப்ரெஸ் பண்ணால் தான் அந்த பபிள்ஸே வந்துச்சு. எனக்கு அது இழுக்கே பண்ணவே முடியல. உங்கள் அம்மா ஹெல்ப் பண்ணாங்க. ஆமாம் எனக்கு அதை இழுக்கவே முடியும். மேஜிக் வாட்டர் டேப் மேஜிக்கா பார்த்தியா? ஸ்டாண்டே எல்லாம் நிற்கிது. ஸ்டாண்டா? இது பார்த்து சைக்கிளோட அந்த ரோடு பார்த்தியா? என்ன ஸ்பீடு அது ஸ்பீடாக சுற்றுது. இது 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 பார்த்தியா? ஒரு பேர்டோட அந்த விங்ஸோட ஃபங்க்ஷன் கொடுத்தாரு. இந்த பேர்ட் இல்லை, பேர்டு பறக்குது. பேர்ட் இல்லை அந்த டைனோசர். பேர்டு அந்த டைனோசரில் வரோல அதே அந்த அதோட டைனோசர் தான். அது பேர்டு மாதிரி தெரியும். இது பேர்டு தானே? அதுதான் பேர்டு. இன்ஃபினிட்டி வெல். வெல் ரொம்ப டீப்பாக. ஆமாம், இதுக்கு ஆழம் பற்றி ரொம்ப ஆழமாக தெரியுது. நம்ம குச்சி எப்படி இருக்கும்? நீ குதிய. நீ என்ன பண்ணிட்டு இருக்க பாரு. உனக்கு என்ன தெரியுது அங்கே? அதில் ஒன்றும் தெரியல. ரொம்ப ஆழம் தான் தெரியுது. இது ஏன்னு பற்றியா? ரொம்ப ஆழமாக தெரியுதா? உள்ள தண்ணியெல்லாம் வச்சுருப்பாங்களா? ஆமாம். இது மேக்னெட்டிக் ஆர்ட். நம்ம கையில் அந்த மேக்னெட்டை வச்சு நம்ம ஆர்ட் வரையணும் பற்றியா? ஆனால் அது சேத்துல வந்து ஜாயின் ஆயிரும். ஆமாம், ஜாயின் ஆகுது பற்றியா? ஆமாம், எனக்கு அது ஜாயின் அந்த படமே வரைய முடியல. அப்படியா? நான் வரையிலையே. இந்த படம் வந்து ஜாயின் ஆகல, அதான் நான் வரைய முடியல. இதான் லேசி காயின். லேசி காயின் தான் என்னது? அது அந்த மெட்டலுக்கு ஏற்ற மாதிரியே மாறும். அப்போ அந்த ஆஸ்ட்ரோனோட்டை வச்சு இது மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் 3D. உள்ள மேக்னெட் பற்றியா? முடி வச்சிருக்காங்க. ஆமாம், முடி போட்டிருக்காங்க. லிக்விட் பெயிண்டிங். இது நீ வச்சதானே? அங்கே பாரு டிராயிங் வருது பாரு, பெயிண்டிங் மேலேருந்து வருது பாரு. அது அதில் என்ன டிசைன் வருது அதில் காட்டுமா? ஆமாம், உனக்கு எப்படி தெரியும் அது? எனக்கு அது நீங்கள் சொல்கிறத பார்த்து தான் கேட்குது. கை வர்ற மாதிரி கை தானே? ஆமாம். எப்படி வருது? நம்ம இது வச்சு பண்ணுறோம் அது வருமா? ஆமாம். இது வந்து என்ன தெரியுமா? இந்த குளத்துல ஆற்றுல எல்லாம் சொல்லி வரும்னு சொல்லுவாங்கல்ல, இதோட பேர் அது அந்த மேலே தெரியுது பாரு. அது அழகாக இருக்கும். ஆனால் அந்த நிப்பண்ணோடனே தான் அதை பண்ணும். இதுலலாம் போனோம்னா உள்ளே இழுத்துட்டு போயிடும். தண்ணியா? ஆமாம், இப்படி இது கடலில் இருக்கும், ஆற்றுல இருக்கும். எல்லாம் சைக்ளாய்டு. என்ன பண்ணுறாங்க? இந்த லாஸ்ட் ஃபர்ஸ்ட்ல இப்படி முடியலையா? ஆமாம், ரொம்ப தூரமாக இருக்குல்ல. அப்புறம் எப்படி இழுத்து விட்ட? கஷ்டம் இல்லைன்னா இப்படி இருக்கேன். பாரு, உனக்கு எட்லியா அது? இல்லை. இதுவுமே அதே மாதிரி தானே? ஆமாம், இந்த பால் போட்டு
போயிடுச்சு பால். அதே கேம் தான். ஸோ போயிட்டு ரிட்டர்ன் வரணுமா? ஆமா. இது என்ன தெரியுமா, டிலேடு வாய்ஸ். இந்த பேசுறது பாட்டு காது. பாட ஆனால் பாட்டு பாடு. நீங்கள் என்ன பேசணும்? எனக்கு ஒரு பாட்டு பாடுறேன். பாட்டை தான் பாடுறேன். இது வந்துட்டு லோடு, கையை வச்சு நம்ம அதை தூக்கணும் தானே. ஆமா, எனக்கு அது பண்ண முடியல. தூக்கிருக்கீங்க இப்போ, லைட்டாக தூக்கிருச்சு. அம்மா ஆ, அம்மாவும் தூக்குறாங்க. அம்மா ஃபுல்லாக தூக்கிட்டாங்க. எனக்கு தூக்க முடியல. ஹாரர் பேய் பார்க்கலாமா? பேய் பார்க்க போகிறோமே, உள்ள பேய் இருக்கே. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஐயோ, யாரது? ஷாக் ஆயிட்டனே. எனக்கே பயமா இருந்துச்சு. அதான் நான் அதுக்குள்ளே விட்டுட்டேன். ஸ்விங் இன் த கேயோஸ். ஆமாம், சுத்த அது சுற்றுது பற்றியா? ஃபர்ஸ்ட்லயே அதே தான் இருந்துச்சு. இப்பவும் அதே தான் இருக்கு. ஆமாம். திருப்பியும் போயிருக்கலாம் தான் அந்த இடமே. திருப்பியும் எப்பவும் போல திருப்பி இதே பையன் தான். இப்போ நம்ம அடுத்த ஃப்ளோர் வந்துட்டோம், எலக்ட்ரோ டெக்னிக். இங்கே நிறைய எலக்ட்ரிக் சம்பந்தமான நிறைய விஷயங்கள் இங்கே இருக்கும். எனக்கு நடந்தே காலை இப்போ நம்ம எங்கே வந்துருக்கோம்னா ஸ்பேஸ் டெக்னாலஜி வந்திருக்கோம். நீங்க அதுக்குள்ளே ஆமாம், இங்கே பார்த்தியா எல்லா பிளானட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ உங்கள் வீட்டில் இது யாராவது ஸ்பேஸ் ரிலேட்டடான இன்ட்ரெஸ்ட் இருக்கிற பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்னா நிஜமாகவே போனாங்கன்னா பார்த்து ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம ஏர்கிராஃப்ட்ஸு ஸ்பேஸ் ரிலேட்டடான நிறைய விஷயங்கள் நீங்கள் இங்கே பார்க்கலாம். அந்த ஏர்பிளேன் ஹெலிகாப்டர் ஹெலிகாப்டர் ஆனால் நான் சும்மா எனக்கு அது தெரியல. அப்படியே நம்ம உள்ளே போனோம் அப்படின்னா இங்கே வந்துட்டு ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்காக இங்கே கிரவுண்டில் என்ன ஒர்க் பண்ணுவாங்க, ஸோ அதோட சேட்டலைட்டோட ஃபங்க்ஷன்ஸு, இந்த ஆஃபீஸ்லேருந்து அதுக்கான அந்த ஒரு லான்ச்சுக்கான செட்டப், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அங்கே ஃபுல்லாகவே போட்டிருக்காங்க, எக்ஸ்பிளைன் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆமாம், ஒரு அஸ்ட்ரானட் வந்துட்டு ஸ்பேஸ் போகிறப்போ என்ன ஃபுட்டு சாப்பிடுவாங்க, அவங்க என்ன ட்ரெஸ் யூஸ் பண்ணுவாங்க, அது இல்லாமல் ஒரு சேட்டலைட்டு உள்ளே வைக்கிற சேட்டலைட்டை பற்றி இருக்கும், அவங்க யூஸ் பண்ணுற அந்த ராக்கெட்ஸுக்கான அந்த மெட்டல்ஸ் இருக்கும். இது வந்து நான் சுற்றுறது ஆப்போசிட்டாக சுற்றுது இல்லை அது. இது நல்லா இருக்காமே. இப்போ நீங்கள் பார்க்குறது மிஷன் கண்ட்ரோல் பண்ணுற அந்த இடம் தான். ஸோ ஆக்சுவலாக என்னென்னா இங்கே நம்ம ஒரு ராக்கெட் லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்காக அந்த கீழே இருந்து ஒர்க் பண்ணுற அந்த இடம் தான் இது. இங்கே பார்த்தீங்கன்னா ஐயா நீ ஹேனா தானே தெரியுது, ஒன்று தெரியுது அங்கே பாரு, கேப்போட தெரியுது, அஸ்ட்ரானட் ஹேனா. அதுலேயே போட்டிருக்காங்க. அதுலேயே இப்போ நீங்கள் பார்க்குறது விதவிதமான சேட்டலைட்ஸு. ஸோ இங்கே இருக்கிற ஒவ்வொரு சேட்டலைட்ஸுங்க அதோட பேரோட போட்டிருப்பாங்க. பார்த்து இதெல்லாம் தான் சேட்டலைட்ஸ். அது மாதிரியே இங்கே நிறைய ராக்கெட்ஸ் வச்சுருப்பாங்க. இதெல்லாம் நான் ரொம்ப டீட்டெயிலாக எடுக்கலை, ஏன்னா இதெல்லாம் எடுத்தாச்சுன்னா ரொம்ப பெரிய வீடியோவாக இருக்கும். இதுவே ஆக்சுவலாக கிட்டத்தட்ட 1 hour கிட்ட வீடியோ இருக்குது. இது வந்துட்டு ராக்கெட்டுக்கு உள்ளாடி யூஸ் பண்ணுற அந்த மெட்டல்ஸ். நீங்கள் இப்போ பார்க்குறது அந்த ராக்கெட்டோட மேலே இருக்கிற அந்த பாகம் தான் இது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ராக்கெட்டோட ஃபங்க்ஷன்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு அப்துல் கலாம் அவரால் டிசைன் பண்ணப்பட்ட அந்த ராக்கெட் டிசைன் அது. இது பார்த்தியா குளோப். அது இல்லாமல் இங்கே நீங்கள் வந்துட்டு உங்களோட வெயிட் பார்க்கலாம். ஸோ எர்த்தில் நம்ம வெயிட் என்ன இருக்கும், அதே இது ஒவ்வொரு பிளானட்ஸ்லேயுமே நம்மளோட வெயிட் எப்படி டிஃபர் ஆகும், ஸோ அதை வந்து இங்கே நீங்கள் பார்க்கலாம். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆக்சுவலாக போனது வந்து ஃபுல்லாக சுற்றி பார்க்க அவ்வளோ டயர்டாகிடும், ஏன்னா கிட்டத்தட்ட ரொம்பவே டைம் ஆகிடுச்சு சுற்றி பார்க்குறதுக்கு. இப்போ நீங்கள் பார்க்குறது அந்த ரோவர்.
மார்ஸ் மிஷனில் யூஸ் பண்ணப்பட்ட அந்த ரோவரோட இந்த ரெப்ளிகா டிசைன் தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. இது பார்த்தியா, மார்ஸில் போன அந்த ரோவர் பார்த்தியா. ஆமாம். இப்போ நம்ம போயிருக்கிற இடம் பயோடெக்னாலஜின்னு சொல்கிற அந்த ஃப்ளோருக்கு போயிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா பயோடெக்னாலஜி படிக்கிற பிள்ளைங்களுக்கு வந்துட்டு இந்த இடம் பார்த்தாச்சுன்னா நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு புரியும். கோட் ஆஃப் லைஃப். இந்த ஃப்ளோர் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அந்த நிறைய விஷயங்கள் பயோடெக்னாலஜி ரிலேட்டடான நிறைய விஷயங்கள் சுற்றியுமே இருக்குது. மனுஷனோட லைஃப்பில் டெக்னாலஜியோட இன்ஃப்ளூயன்ஸ் எப்படி இருக்குது, ஸோ டெக்னாலஜி வந்தோடனே மனுஷனோட லைஃப்ஸ் எப்படி மாறி இருக்குது, ஸோ மனுஷனும் டெக்னாலஜியும் மிக்ஸ் ஆன ஒரு லைஃப் ஸ்டைல் மாறினதுக்கான அந்த பயோடெக்னாலஜி தான் இங்கே ஃபுல்லாகவே போட்டிருப்பாங்க. நிறைய சயின்டிஸ்டோட பேரோட போட்டிருப்பாங்க. இது இல்லாமல் நிறைய அந்த 3D தியேட்டர் வேறு இருந்துச்சு. ஸோ நாங்கள் போகல ஆக்சுவலாக. ஒரு பர்டிகுலர் டாபிக் ரிலேட்டடாக நம்ம அங்கே போனோம் அப்படின்னா அதுக்கான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நிறையவே கிடைக்கும். பட் ஆனால் மொத்தமாகவே பார்த்துட்டு வந்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஒரு கிளம்ஸியாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு பர்டிகுலர் டாப்பிக்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்களுக்கு அந்த பர்டிகுலர் ஏரியாவில் நீங்கள் போனீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக நீங்கள் தெரியறதுக்கான வசதிகள் ரொம்பவே அங்கே இருக்குது. டிஎன்ஏ ரிலேட்டடானது, அங்கே என்ன பண்ணிட்டு இருக்க ஹேனா? எங்கே போனாலும் பட்டன் தான் ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருப்பியா? இது வந்துட்டு எப்படின்னா ஒரு ஆளோட அந்த டிஎன்ஏஸ் ரிலேட்டடானது, ஜெனட்டிக் வீல், எனக்கு தெரியாது. ஜெனட்டிக் டிஸார்டர். ஸோ ஒரு ஹியூமனோட அந்த ஜெனட்டிக் டிஸார்டர் என்னெல்லாம் ஆச்சுன்னா எப்படி ஆகும், என்னெல்லாம் சேஞ்சஸ் ஆனால் எப்படிலாம் ஆகும்னு சொல்கிற மாதிரி. டிஎன்ஏ, ஃபிங்கர் பிரிண்டிங், எனக்கே நிறைய விஷயங்கள் தெரில. ஏன்னா நமக்கு இந்த பயோடெக்னாலஜி ரிலேட்டடான நிறைய விஷயங்கள் தெரியாது. ஸோ புரிஞ்சவங்களுக்கு நிறையவே புரியும், என்ன மாதிரி ஆட்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் புரியும். அப்படியே நான் இந்த பயோடெக்னாலஜி ஃப்ளோர் ஃபுல்லாகவே சுற்றி பார்த்துட்டு அப்படியே அடுத்த ஃப்ளோர் போகலாம். ஸோ கிட்டத்தட்ட கீழேருந்து ஒவ்வொரு ஃப்ளோர்லேயுமே ரெண்டு பக்கமே வித்தியாசமான நிறைய விஷயங்கள் இருக்குது. Indian contribution to biotechnology. அப்படி நம்ம இங்கேருந்து வெளியே வந்துடலாம். ஸோ நான் ரொம்ப இன்ஃபர்மேஷன் இங்கேருந்து எடுக்காதனால எனக்கு சொல்ல தெரியல. பெல் ஹால் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டடான கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இங்கே பார்க்கலாம். ஸோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் இங்கே நிறைய விஷயங்கள் மனுஷனுக்கு எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி நீங்கள் நிறையவே இங்கே பார்க்கலாம். ரொம்ப அட்வான்ஸ் லெவலான
டெக்னாலஜி யூஸ் பண்ணுறத இங்கே நிறையவே செஞ்சு வச்சுருப்பாங்க. ஒரு காலத்தில் நம்ம எல்லாம் கார் வந்து ஸ்டியரிங் பிடிச்சி யூஸ் பண்ணோம். பட் ஆனால் இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டியரிங் பிடிக்கவே தேவையில்லை. ஸோ அந்தளவுக்கு டெக்னாலஜி வந்துட்டு அட்வான்ஸ் ஆகிட்டே போகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா டிரான்சிஸ்டர். இப்போ நீங்கள் பார்க்குற மாடுலேஷன், செக்யூர் கம்யூனிகேஷன். கொஞ்சம் வைக்கணும் பாருங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது நமக்கு வந்துட்டு இந்த வீட்டில் யூஸ் பண்ணுற இப்போ இருக்கிற அந்த ஆப்டிக்கல் கேபிளோட அந்த ஃபங்க்ஷனை போட்டிருப்பாங்க. ஸோ ஆப்டிக்கல் கேபிளில் எப்படி அந்த சிக்னல் ட்ராவல் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு 1G 2G 3G 4G 5G. ஸோ டெக்னாலஜியோட அப்கிரேடை வந்துட்டு நீங்கள் நிறையவே பார்க்கலாம் இங்கே. நம்ம ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் அது எப்படி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெடார் மிசைல் வந்து அடிக்கிறதா நீங்கள் ஃபங்க்ஷன் நீங்கள் பார்க்குறீங்க. இது இப்போ நம்ம வார் பற்றி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ ஒரு வாரில் வந்துட்டு எப்படி அந்த மிசைல்ஸ் வந்துட்டு ரெடார் ஃபங்க்ஷன் நடக்குது அதை வந்து நீங்கள் அங்கே பார்க்கலாம். ஸோ ஒரு ஃப்ளைட்ஸ் வருது அப்படின்னா கீழேருந்து அந்த ரெடார் கேப்சர் பண்ணிவிட்டு அந்த டைரெக்ஷனில் அந்த ஃப்ளைட் அடிக்கும். அட்டானமஸ் சிஸ்டம். அதே இது நீங்கள் நேவி ஃபங்க்ஷன், இது வந்துட்டு கடலுக்கு உள்ளாடி நடக்கிற ஃபங்க்ஷன் நீங்கள் பார்க்கலாம் இங்கே. நைட் விஷன் கூகுள்ஸ் இது வழியே நீங்கள் பார்க்கலாம். அது நீ பார்த்தியா உள்ள உனக்கு தெரிஞ்சிச்சா உள்ள என்ன தெரிஞ்சுது? நைட்லையா? நைட்லேருந்து ஸோ ஒவ்வொரு டாபிக் ரிலேட்டடான சயின்டிஸ்டோட அவங்களோட அந்த ரிசர்ச் சென்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா அங்கே வச்சுருப்பாங்க. இப்போ நீங்கள் பார்க்குற சயின்ஸ் ஃபார் கிட்ஸ், இங்கே குழந்தைங்க நிறைய விளையாடுறதுக்கான இடங்கள் நிறையவே இருக்கும். ஸோ விதவிதமான விளையாட்டு நீங்கள் நிறைய விளையாடலாம். ஸோ நிறைய ஃபன் பண்ணுறதுக்கான இடங்கள் நிறையவே இங்கே இருக்குது. இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னா அதில் பண்ணிட்டோன்னே என்ன ஆகுது? ஒன்றுமே பண்ணல தானே. அந்த பட்டன் வருது. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய அனிமல்ஸ் எல்லாம் இருக்கும். அப்படி நம்ம உள்ளே போனோம் அப்படின்னா இல்லைன்னா அந்த கீபோர்டு ஃப்ளோரில் இருக்கிற அந்த பியானோ டிசைன் இருக்குது. நீங்கள் அதில் ஃபுல் நடந்தீங்கன்னா மியூசிக் சவுண்ட் கேட்கும். ஆக்சுவலாக அது ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகலை. 1-2 தான் ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகுது. பயமா இல்லையா அதில் ஜம்ப் பண்ணுறது? பயமா இல்லையா? மியூசிக் பைப் இல்லை சவுண்ட் கேட்டு தானே? ஒன்றும் கேட்கலையா? இது என்னன்னே தெரியல. சுற்றினா கலர் மட்டும் மாறிட்டே இருந்துச்சு. ஆமாம், கலர் வியூ போயிடலாமே. இந்த
அந்த புக்கில் கொஞ்சம் போட்டு அந்த அது இது அந்த கைட்டாக ஒரு வரல. ஆமாம் ஜம்ப் பண்ணுது பற்றியா உள்ள எல்லாமே. ஆமாம், ஆனால் அது அப்படி அந்த வெளியே வர்ற இடம் அப்படி இல்லை. ஆனால் இதுவுமே அந்த பால் போட்டாச்சுன்னா இங்கே தானே. ஆமாம், அதான் அந்த வரமாட்டேங்குது. நீ போட்டோன்னா வந்துச்சு தான் நம்ம கீழே போட்டு பாரு. அது ரொம்ப லாஸ்ட்ல தான் போகும். இங்கே போயிட்டு பாரு, கீழே போய் ரொட்டேட் பண்ணிவிட்டு அங்கே ரூட் போகிறோம். இல்லை, ரிட்டர்ன் வருது பாரு. தான் ஃபஸ்ட்டு கேட்டு இன்னும் திருப்பி ட்ரை பண்ணி பார்க்கலாம். போல திருப்பியும் போயிட்டு பாரு. இதுக்கு அந்த லாஸ்ட்ல போல. இது நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஷேப் இல்லை அப்படியே தெரியும். ஆமாம், ஆனால் அங்கே என்ன ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்க? கை தெரியுது பாரு. அங்கே ப்ரெஸ் பண்ணால் தெரியும் அந்த பக்கம். ப்ரெஸ் பண்ணதுக்கு தெரியும். ஆமாம், இது ஷேப்பு. இது நம்ம சுத்த அந்த பால் மூவ் அதை பற்றியா போகுது பாரு. அங்கே மூவ் ஆகுது. ஆகவே இல்லை. அது ஆயிடுச்சு ஆயிடுச்சு. ஆகுது. என் அம்மா ஹெல்ப் பண்ணி கொடுத்தாங்க. போயிடுச்சு. கடைசியில் போயிடுச்சு. இந்த கிளாஸ் ஹவுஸ் ஆமாம், நீ மேலே இடிச்சதானே, மூக்கை இடிச்சதானே போயிட்டு. நல்லா இருந்துச்சு. ஆமாம், தெரியல அந்த வழி. இந்த மிரர் வழியாக நம்ம போனோம் அப்படின்னா நம்ம இந்த அந்த கண்டுபிடிச்சிட்டே போகணும். ஆனால் எனக்கு தலைச்சிட்டு ஆமாம். எனக்கே கொஞ்சம் வேலை வருது. இது என்ன தெரியுதா? கேங்காரு. அது ஒரு ராபிட். எனக்கு அதை போகவே மாட்டேன். மூவ் பண்ணுது பாரு. ஓ, அது ஜம்ப் பண்ணவே இல்லை, வாக் பண்ணவே இல்லை. ஆமாம், அவங்க பண்ணுறப்போ அதில் வேண்ட வாக்காயிடுச்சு. நல்லா வாக் பண்ணுது. ஈஸியாக வாக் பண்ண பற்றி அழகா. நான் தான் கேமரா. ஆமாம், இது வந்துட்டு நம்ம அதை மூவ் பண்ணலாம். இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க? இப்போ மேலே கொண்டு போயிட்டு அப்படியே வந்துடுவோம்ல. அந்த ஹைட்டாக இருக்கு. எனக்கு அதை எட்டலை. எட்டவே இல்லையா? ஆமாம், ஹைட்டாக இருக்கு. ஐயோ இல்லை. அது எட்ட மாட்டேன். எனக்கு அது எட்டில் அந்த ஹைட் ரொம்ப பெருசாக இருக்கு. பெருசாக இருக்கு. அம்மா தானே அம்மா தான் இந்த இது அந்த டாமஸ். ப்ரெஸ் பண்ணோன்னு என்ன ஆகுது? கீழே விழுந்துச்சு. நான் ஃபஸ்ட்டில் ப்ரெஸ் பண்ணிட்டே நான் அம்மா தான் கொண்டு அது எப்படி விழுது பார்த்தியா? டாமினோஸ் முடிஞ்சோடனே வேறு அது ஒன்று தான் டாப்ஸ் முடிஞ்சு வெளியே. அப்படியா? லாஸ்ட் வரைக்கும் போயிட்டு போகிறது விழுந்துச்சு எல்லாமே. அப்படியே நம்ம ஃபுல்லாகவே பார்த்துட்டு அடுத்த வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வெளியே வந்துட்டோம். வெளியே வந்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ட்ரெயின் வச்சுருப்பாங்க. போர்ட்டபிள் இன்ஜின் இருக்குது, ஸ்டீம் இன்ஜின். இங்கே பாரு, இது என்னன்னு பாரு. அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இங்கேயுமே ஒரு பெரிய ஸ்டீம் இன்ஜின் இருக்குது. ஆமாம், ரொம்ப பெருசாக இருக்குது பார்த்தியா? ஆமாம், ஆனால் நானும் உங்களுக்கு தெரியல. ஆனால் நான் அவங்க பின்னாடியே வந்துட்டேன். இது வந்துட்டு அந்த பில்டிங்கு வெளியவே தான் இந்த பெரிய இன்ஜின் வச்சுருக்காங்க. ஸ்டேஷனரி ஸ்டீம் இன்ஜின். அது இல்லாமல் வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜெட் ஏர்கிராஃப்ட் வச்சுருப்பாங்க. நீ என்ன பார்த்துட்டு இருக்க? அது பார்த்தியா? ஏர்கிராஃப்ட். அங்கே தண்ணி எல்லாம் சுற்றுது பாரு.
மேலே தண்ணி வருது பாருங்க. அந்த மீன் பிடிக்கிற மாதிரி எனக்கு நடந்துச்சு. அந்த மீன் அதுல வரும்னு நினைச்சிட்டு அந்த மீன் வருதா? மீன் வருதா? அந்த மீன் வருமா? தெரியலையே. எனக்கே தெரியல. அவங்க அந்த அந்த அவங்களாம் திருடினாங்களா? அது எனக்கு தண்ணி வருதா? அதனாலயா? தண்ணி காலி ஆயிடுவாமா? காலி ஆகாது. காலி ஆகாது தண்ணி. அதுக்கப்புறம் அந்த பக்கம் வந்தோன்னா மீட்டர் கேஜ் ஸ்டீம் லொக்கோமோட்டிவ். ஸோ ஒரு ட்ரெயின் வச்சுருக்காங்க, அந்த காலத்தில் உள்ள பழைய காலத்து லொக்கோமோட்டிவ் இன்ஜின். ஸோ நிஜமாகவே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்களும் போய் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இது மாதிரியான இன்னும் நிறைய வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ அண்ட் பை ஃப்ரம் ஜாக்சன் அண்ட் ஹேனா. Thank you.